வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி தீபாவளி திருநாள், எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள், பாதுகாப்பாக இருங்க. நம்ம நேரடியாக இன்றைக்கி விஷயத்துக்கு போயிடுவோம். தீபாவளி திருநாள் அன்றைக்கி ஒரு 3 விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது 3மே நமக்கு வாழ்க்கைக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்னங்க சொல்லுங்கள். ஒரு குழந்தை ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கு, நல்ல ஒரு குளிரான ஒரு இடத்துல ரொம்ப ரசித்து ருசித்து சாப்பிட்டுட்டு இருக்க அந்த ஐஸ்கிரீமை நம்மளை மாதிரி ஒரு புண்ணியமாக அந்த பக்கமாக வரான். நமக்கு தான் வாய் சும்மா இருக்காதே. குழந்தை ஐஸ்கிரீமை சாப்பிட்றேன். ஆமாம், இந்த சில்னஸில் யாராவது ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்களா? உடம்புக்கு ஒத்துக்குமா? ஏமா இப்படி பண்ணுறேன் அப்படின்னு அட்வைஸ் பண்ணேன். அந்த குழந்தை, சின்ன குழந்தை, ஒரு பதில் சொல்லு பாருங்க. எங்கள் பாட்டிக்கு 103 வயசு, நல்லா ஹெல்த்தியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லு. நம்ம சொல்கிறேன், இதுக்கும் அதுக்கே என்ன சம்பந்தம் இருக்குது? அவங்க ஏன் 103 வயசு வரைக்கும் இருக்காங்க, ஆரோக்கியமாக இருக்காங்கன்னு தெரியுமா? இந்த மாதிரி யாருடைய பர்சனல் மேட்டர்லையும் தலையிட மாட்டாங்க. அவ்வளோதான் விஷயம். இதுக்கு மேலே என்னத்தை பேசுவீங்க? 2வது விஷயத்துக்கு போகலாம். நாட்டில் நிறைய பிரச்சனைகள், ஆன்லைனில் மோசடிகள், அதுகள் இதுகள்னு நம்மளுடைய நாலேஜ் இல்லாமையே ஏகப்பட்ட பணத்தை நம்ம பேங்க்லேருந்து அடிச்சுட்டு போயிடுறாங்க. என்னென்னமோ டெக்னாலஜிலாம் வந்திருக்கு. இதை பார்த்து பயந்த நம்மளால் என்ன பண்ணுறாரு, நான் உடனடியாக போய் செக் பண்ணி பார்க்கணும், என் பேங்க்கில் $8 இருக்குது, அதை நான் இருக்கா இல்லையான்னு பார்க்கணுன்ட்டு வேகமாக பைக் எடுத்துகிட்டு பேங்க் போகிறாரு. பேங்க் வாசலில் வண்டியை நிறுத்துறாரு, உள்ளே போகிறாரு, ஏடிஎம் கார்டு எடுத்து சொல்கிறாரு, பேலன்ஸ் செக் பண்ணுறாரு. நல்ல வேலை, $8 அப்படியே இருக்குது, யாரும் அதை திருடவில்லை. ஹபாடா அப்படின்னு இவர் ஒரு பெருமூச்சு விட்டுட்டு ஜம்முன்னு வெளியில் வந்து பார்க்குறாரு, பைக்கு காணோம். இதுக்கு மேலே என்ன சொல்ல? எங்கேயோ என்னமோ நடக்குதுன்னா உஷாராக தான் இருக்கணும், ஒழிய பதட்டம் அடையக்கூடாது. வாங்க 3வது விஷயத்துக்கு போகலாம். ஒரு ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷனில் நின்றுட்டுருக்கு. எல்லா சீட்டுகளும் நிரம்பி வழியுது. பதிவு செய்யப்பட்ட பெட்டி தான். ஒரு பெண்மணி தன்னுடைய பேக் எடுத்துகிட்டு வராங்க. வந்து பார்த்தா இவங்களுடைய சீட்டில் வேறு ஒருத்தர் உட்கார்ந்துருக்கார். அவர்கிட்ட முள்ள போய், சார் அது என்னுடைய சீட்டு, நீங்கள் தவறுதலாக உட்காந்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ரொம்ப பவ்யமாக அதை ப்ளேஸ் பண்ணுறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு தெரியுங்களா? குறன்னு கோபம் வருது அவருக்கு, நம்மளோட சேர்ந்தவராட்டு. டக்குன்னு என்ன பண்ணுறாரு, அவருடைய டிக்கெட்டை எடுத்து இந்த அம்மா முன்னாடி நீட்டுறாரு. இவங்க அதை கவனமாக பார்க்குறாங்க. இந்த பொண்ணு ஒன்றுமே பண்ணலை, பேசாமல் நின்றுட்டுருக்க அந்த இடத்துல. கொஞ்ச நேரத்தில் அந்த வண்டி கிளம்புது. சார் நீங்கள் என்னோடய சீட்டில் உட்காந்துருக்கீங்க, நீங்கள் உட்காந்துருக்க சீட் நம்பரும் கோச் நம்பரும் கரெக்டாக இருக்கு, ஆனால் இந்த ட்ரெயின் இல்லை அப்படிங்கிறாங்க. எப்படி இருக்கும் அவருக்கு? இதுலேருந்து ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்னன்னா, சத்தம் போட்டு எதையுமே சாதிக்க முடியாது. சத்தம் போட்டால் ஜெயிக்கலாம், மேலே வரலாம், பெரிய பதவிக்கு வரலாம்னு நினச்சா பெரிய பதவிகளெல்லாம் இப்போ கழுதைங்க தான் இருக்கணும். ஏன்னா அதுக்கு தான் ரொம்ப சத்தம் போட்டு கால்னு கத்திரியை கழுத மாதிரின்னு சொல்கிறோம்ல, அதனால் அந்த கழுதை தான் இப்போ பதவியில் இருக்கணும், பெரிய பதவியில் இருக்கணும். அதனால் சத்தம் போடாமல் அன்பாக பேசலாம், பொறுமையாக பேசலாம். ஏன் அவங்க அது சீட்டு நம்ம சீட்டுன்னு கேட்குறாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சுருந்தாருன்னா இவர் ட்ரெயினை பார்த்துருப்பாரு, எல்லாம் பார்த்துருப்பார். நீங்கள் ட்ரெயினை மாற்றி போனீங்கன்னா யூ ஆர் கன்சிடர்ட் ஆஸ் வித்தவுட் டிக்கெட், இல்லாதவராகத்தான் கருதப்படுவீங்க. சரியா? இதாங்க இன்றைக்கி இந்த 3 விஷயம். தீபாவளி நன்னாளில் 3 விஷயங்களை நம்ம நல்லா நினைவில் நிறுத்திட்டோம்னு சொன்னால் நம்ம வாழ்க்கை ஜெகஜோதியாக தீப ஆவளி போல ஒளி மிகுந்து காணப்படும். அனாவசியமாக அடுத்தவங்க விஷயத்தில் மூக்க நுழைக்காதீங்க. கருத்து கேட்டால் மட்டும் சொல்லுங்கள், இல்லைன்னா சொல்லாதீங்க. 2வது, எங்கேயோ ஏதோ நடக்குதுன்னு ஒன்று பதட்டம் அடையாதீங்க. எல்லாருக்கும் அது நடக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி பதட்டத்தோடு போகும்போது தான் அந்த பைக்கை வெளியில் வச்சுட்டு பூட்டினாரா பூட்டலையோ சாவியோடு வச்சாரோ தெரியாது. ஆக மொத்தம் பைக் போயிடுச்சு. $8க்காக படாதி பைக்காக இருந்தாலும் ஒரு 10,000 ரூபா 15,000 ரூபா இருக்காதா, அது போச்சு. 3வதுல கொஞ்சம் பொறுமையாக டீல் பண்ணியிருந்தா அந்த வண்டி நிற்கிற நேரத்தில் அவர் இறங்கி தன்னுடைய சரியான ரயிலுக்கு போயிருக்க முடியும்.
அதாங்க விஷயம். இந்த 3 விஷயத்தை நம்ம முத்தான 3 விஷயங்களை மனசில் நிறுத்திட்டோம்னு சொன்னால் ஜாலியாக இருக்கலாம், வாழ்க்கையில் ரொம்ப இயல்பாக இருக்கலாம். இது ஆங்கிலத்தில் வந்தது. நம்ம குரூப்பில் ஒரு நண்பர் போட்டிருந்தார். அதைத்தான் நான் டிரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? நிச்சயமாக அந்த விஷயம் உங்களுக்கு பிரயோஜனமாகவும் இருக்கும், பிடிச்சும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த விஷயத்தில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பர் டி. சண்முக சுந்தர போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.